இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் பல்வேறு முன்னெடுப்பான புதிய முயற்சிகள் பலவற்றை எடுத்து வருவதை அனைவரும் அறிந்த ஒன்று. அந்த வகையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 2023ஆம் ஆண்டு மற்றும் 2024ஆம் ஆண்டு, இந்த ஆண்டு வருகின்ற ஆண்டு 2025ஆம் ஆண்டுகளுக்கு நாட்காட்டிகளை வெளியிட்டிருக்கின்றோம். இந்த நாட்காட்டிகள் என்பது 1200 பெரிய நாட்காட்டிகளும், திருக்கோயில்களில் முதலாம் ஆண்டு 30,000 நாட்காட்டிகளையும் சிறிய நாட்காட்டிகளை விற்பனைக்கு ஏற்பாடு செய்திருந்தோம். அதேபோல் 2024ஆம் ஆண்டு 1200 பெரிய நாட்காட்டிகளையும் 25,000 சிறிய நாட்காட்டிகளையும் கடந்த ஆண்டு அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது. இந்த ஆண்டு அதேபோல் 1200 பெரிய நாட்காட்டிகளையும் 25,000 சிறிய நாட்காட்டிகளையும் அச்சிட்டு வெளியிடப்பட இருக்கின்றது. கடந்த ஆண்டு, அதற்கு முந்தைய ஆண்டு பெரிய நாட்காட்டிகளை தலைமைச் செயலகம், அரசு அலுவலகங்கள் போன்றவற்றுக்கு வழங்கியிருக்கின்றோம். சிறிய நாட்காட்டிகளை அந்தந்த திருக்கோயிலில் விற்பனைக்கு அனுமதித்திருந்தோம். அந்த வகையில் அந்த சிறிய நாட்காட்டிகளை பக்தர்கள் வாங்கியதன் வாயிலாக 6 லட்சம் ரூபாய் கூடுதலாக அச்சிடப்பட்ட செலவிற்கு மேல் வருமானமாக கிடைத்தது. அந்த பணத்தை இந்த 1200 நாட்காட்டிகள் அலுவலகங்கள் போன்றவற்றுக்கு வழங்கப்படுகின்ற நாட்காட்டிகளுக்குண்டான செலவு தொகையில் ஈடு செய்து 3 லட்சம் ரூபாய் அளவிற்கு இந்த நாட்காட்டி விற்பனையில் மாத்திரம் திருக்கோயில்களுக்கு வருவாய் பெறப்பட்டது. இந்த வகையில் எந்த முயற்சி எடுத்தாலும் பக்தர்களுக்கு நன்மை செய்கின்ற அதே நேரத்தில் திருக்கோயிலுடைய வருமானத்தை எந்த அளவிற்கும் இழப்பீடு ஏற்படாமல் பாதுகாக்கின்ற ஒரு ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் திருக்கோயிலுக்கு பெறப்படுகின்ற காணிக்கையாக வரப்பெறுகின்ற பலமாற்று பொன்னினங்களை நீதிபதிகள், ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதிகளை வைத்து தமிழகத்தை 3 மண்டலங்களாக பிரித்து திருக்கோயில் பெறப்பட்ட பலமாற்று பொன்னினங்களை மறுபயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக அவர்கள் தலைமையிலே முழுவதுமாக அரக்கு பிரித்து அந்த நகைகளை சரிபார்த்து தெய்வத்திற்கு உகந்த நகைகளாக இல்லாத பலமாற்று பொன்னினங்களை மும்பையினுடைய உருக்கு ஆலைக்கு அனுப்பி அதை 24 கேரட் தங்க கட்டிகளாக மாற்றப்பட்டு அவை வைப்பு நிதியாக வைக்கப்பட்டதன் வாயிலாக இதுவரையில் இந்த அரசுக்கு, இந்த இந்து சமய அறநிலைத்துறைக்கு பெறப்பட்டிருக்கின்ற வருமானம் ஆண்டிற்கு 6,31,00,000 ரூபாய் இதுவரையில் பெறப்பட்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக இந்த தங்கத்தை உருக்காலைக்கு அனுப்பி முழுவதுமாக வைப்பு நிதிக்கு வைக்கப்படுகின்ற பணிகள் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக 1000 கிலோ அளவிற்கு தங்கத்தை உருக்கி 24 கேரட்டை வைப்பு நிதியாக வங்கியில் வைப்பதற்குண்டான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்து சமய அறநிலைத்துறையின் வரலாற்றில் இதுவரையில் ஒட்டுமொத்தமாக திருக்கோயிலுடைய தங்கங்கள் 631 கிலோ தான் தமிழ்நாடு முழுவதும் வைப்பு நிதியில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 3.5 ஆண்டுகளில் 1000 கிலோ அளவிற்கு இந்த திருக்கோயில்களில் பெறப்படுகின்ற காணிக்கையாக வருகின்ற பலமாற்று பொன்னினங்கள், தெய்வத்திற்கு பயன்படாத அந்த பொன்னினங்களை முதல் முறையாக இந்து சமய அறநிலையத்தின் வரலாற்றில் 1000 கிலோவை இந்த 3.5 ஆண்டுகளில் உருக்காலைக்கு அனுப்பி அதை வைப்பு நிதியாக வைத்து 10 கோடி ரூபாய்க்கு மேலாக திருக்கோயில்களுக்கு வருமானத்தை ஈட்டி தந்த அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையில் இருக்கின்ற திராவிட மாடல் அரசு என்பதை நெஞ்சை நிமித்தி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திட்டத்திற்கு வந்த எதிர்ப்புகளை எல்லாம் நீங்கள் நன்றாக அறிவீர்கள்.
இந்த திட்டத்தை எவ்வளவெல்லாம் எங்களை ஊனப்படுத்த முடியுமோ, எவ்வளவெல்லாம் அவதூறுகளை கற்பிக்க முடியுமோ அவ்வளவையும் கற்பித்து இந்த திட்டத்தை முடக்க பார்த்தார்கள். இன்றைக்கு எங்களை அன்றைக்கு வசைபாடியவர்கள் கூட இன்றைக்கு பல்வேறு அமைப்புகள் இந்த திட்டத்தை வாழ்த்தி கொண்டிருக்கின்றது. இது திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த நற்சான்று என்பதை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த காலங்களில் இந்த ஆட்சியில் நியமிக்கப்பட்டது போல் அறங்காவலர் குழுக்கள் நியமிக்கப்படவே இல்லை. தயவுசெய்து அதிமுகவோடு திரைமறைவில் ஒட்டி உறவாடுகின்ற இந்த கூற்றை கூறிய அந்த சட்டப்பேரவை உறுப்பினர் கடந்த காலங்களில் எவ்வளவு திருக்கோயிலுக்கு அறங்காவலர் நியமித்தார் என்ற பட்டியலை வெளியிடட்டும். அதோடு மாத்திரமல்லாமல் நாங்கள் பொறுப்பேற்ற பிறகு அறங்காவலர் குழுக்கள் என்பது சீராய்வு கூட்டம் செய்கின்ற பொழுது 38 வருவாய் மாவட்டங்களில் மாவட்ட அறங்காவலர் குழுக்களே நியமிக்கப்படவில்லை. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் மாவட்ட அறங்காவலர் குழுக்களை 38 மாவட்டங்களுக்கும் நியமித்து சாதனை புரிந்திருக்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, முதலமைச்சரை தலைமையாக கொண்டிருக்கின்ற இந்து சமய அறநிலைத்துறையுடைய ஆலோசனை குழு கடந்த காலங்களில் நடந்ததே இல்லை. அப்படி ஒரு குழு இருந்தது யாருக்கும் தெரியவே தெரியாது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் அந்த ஆலோசனை குழுவை நியமித்து இதே அரங்கத்தில் நேரடியாக வருகை தந்து அந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்கின்றார். அதோடு மட்டுமில்லாமல் இதுவரையில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 3 முறை இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். நிருபர் கேட்ட கேள்விக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்றவுடன் அறங்காவலர் நியமனத்தில் அரசியல் தலையீடு கூடாது என்று கடுமையான உத்தரவை பிறப்பித்திருந்தார். நீதிமன்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பவர்களை நியமிக்கக்கூடாது, குற்ற வழக்கு பின்னணியில் இருப்பவர்களை நியமிக்கக்கூடாது, திருக்கோயிலுக்கு எதிராக வழக்கு பதிந்தவர்களை நியமிக்கக்கூடாது, திருக்கோயிலுடைய சொத்துக்களில் வாடகை இருப்பவர்களை நியமிக்கக்கூடாது. இந்த சட்டதிட்டங்களை முறையாக பின்பற்றி இதற்கெல்லாம் தகுதியுடையவர்களை துறையின் சார்பிலே நாங்கள் ஒரு அறிக்கையை பெற்று, உளவுத்துறையின் வாயிலாக ஒரு அறிக்கையை பெற்று, நேர்மையான திருக்கோயிலுக்கு பணியாற்றுகின்ற உயர்தரமான செல்வந்தர்களை, பொதுமக்களுடைய அன்பை பெற்றவர்களை, தொழிலதிபர்களை, ஆன்மீகவாதிகளை நியமிக்கின்ற ஒரு அரசாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தளவில் இதுவரையில் 20,000க்கும் மேற்பட்ட திருக்கோயிலுக்கு அறங்காவலர்களை நியமிப்பதற்குண்டான விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டிருக்கின்றன. அதற்குண்டான முறையான விளம்பரங்களை பத்திரிகையிலும் வெளியிட்டிருக்கின்றோம். அந்தந்த திருக்கோயிலுடைய அலுவலகங்களிலும் நோட்டீஸை ஒட்டியிருக்கின்றோம். இதில் கிட்டத்தட்ட பெருவாரியான திருக்கோயில்களுக்கு எண்ணிக்கை என்று எடுத்துக்கொண்டால் 10,000க்கும் மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு விண்ணப்பங்களே வரவேற்கப்படவில்லை. சிறிய கோயில்களுக்கு 17,000 கோயில்களுக்கு விண்ணப்பங்கள் பெறப்படவில்லை. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 8,000க்கும் அதிகமான திருக்கோயில்களுக்கு அறங்காவலர்களை நியமித்திருக்கின்றோம். உச்சநீதிமன்றத்திலே வழக்கு வருகின்ற போது கூட இதை பற்றிய முழு தகவலையும் தெரிவித்த போது உச்சநீதிமன்றம் மேலும் விரைவுபடுத்துங்கள் என்ற வார்த்தையோடு முடித்து கொண்டது. கண்டனம் கூட எந்த வகையிலும் எந்த கண்டனத்திற்கும் ஆளாகவில்லை. ஆகவே இந்த ஆட்சியில்தான் இவ்வளவு பெருந்தொகையான அறங்காவலரை நியமித்திருக்கின்றோம். 17,000க்கும் மேற்பட்ட அறங்காவலரை நியமிப்பதற்கு விண்ணப்பங்களை வரவேற்றிருக்கின்றோம். சிறிய கோயில்களுக்கு ஆர்வமுடன் யாரும் வந்து விண்ணப்பங்களை அளிக்காததால் தான் இந்த அறங்காவலர் நியமனம் சற்று பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கின்றது. பல கோயில்களில் விரைவு தரிசன டிக்கெட் முறையை அமல்படுத்துகிறோம். அதே வேளையில் திருச்செந்தூர் உள்ளிட்ட ஒரு சில கோயில்களை பார்த்தோம்னா அர்ச்சகர்களே வந்து தொகையை பெற்றுக்கொண்டு கோயில்களுக்குள்ளே அழைத்து செல்லக்கூடிய ஒரு சில நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருது. இதை தடுக்க இந்து அறநிலையத்துறை நம்ம என்ன நடவடிக்கை? பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி மிக சிறப்பான கேள்வி. என்ன என்றால், ஒன்று ஊடகத்திலே சொல்லுகின்ற பதில்தான் வருகின்றது. நீங்கள் கேட்கின்ற கேள்வி வரப்பெறுவதில்லை. எங்களுக்கும் அந்த ஏக்கம் தாக்கம் இருக்கின்றது. முடிந்த அளவிற்கு அவர்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். பல சந்தர்ப்பங்களில் இப்படி கட்டுப்படுத்துகின்ற பொழுது ஏதாவது ஒரு வகையில் நீதிமன்றங்களுக்கு சென்று அவர்களுக்கு சாதகமானவற்றை பெற்று விடுகிறார்கள். இருந்தாலும் முழு முயற்சியோடு நீதிமன்றத்தினுடைய நெடிய படிக்கட்டுகள் ஏறினாலும் இது போன்ற செயல்கள் நடக்காமல் இருப்பதற்கு மிக விழிப்புணர்வோடு இது போன்ற பெரிய திருக்கோயில்களுக்கு நல்ல ஆளுமையுடைய அதிகாரிகளை நியமித்து
முழு நேரம் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளை நியமித்து கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றோம். முடிந்த அளவிற்கு இந்த குற்றங்கள் நடைபெறாமல், இது போன்ற சூழல்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்வதற்கு துறை முழு வேகத்தோடு செயல்படும். கிட்டத்தட்ட இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்த ஆண்டு வரையில் எடுத்துக்கொண்டால் கூட திருவிழா காலங்களில் கூடுதலாக இந்த கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படுகின்றன. உதாரணத்திற்கு அண்மையிலே நடைபெற்ற திருவண்ணாமலை தீப திருவிழாவின் போது கூட 300க்கும் மேற்பட்ட இடங்களில் கூடுதலாக தற்காலிகமான கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தன. இந்த ஆண்டு மாத்திரம் கிட்டத்தட்ட இந்த திருக்கோயில்களில் 1500க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இந்த கண்காணிப்பு கேமராக்கள் தேவைப்படுகின்ற இடங்களில் நிச்சயமாக இந்து சமய அறநிலையத்துறை பொருத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்ட விதிகளில் மாற்றம் செய்வதற்கான சாத்தியக்கூறு சொல்லியிருக்காங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஜனவரி 8ஆம் தேதியிலிருந்து ஒரு இணை கமிஷனர் தலைமையில் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவதற்கான வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. 1959ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டம், 1925ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த சட்டத்தின்படி 1951ஆம் ஆண்டு இந்து சமய அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டதற்கு பிறகு இந்த சட்டத்துடைய இறுதி வடிவம் 1959ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. அந்த சட்டத்தின்படி தான் தற்போது இந்து சமய அறநிலையத்துறை செயல்பாடுகள் அமைந்து கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட அதை கணக்கெடுத்தால் கூட ஒரு 65 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒரு சில நடைமுறைகளில் இருக்கின்ற பணியின் வேகத்திற்காக இன்றைய சூழ்நிலைக்கேற்றாற்போல் எவையெல்லாம் உகந்ததோ அதை ஒரு ஜனநாயக ரீதியில் கருத்து கேட்டு மாறுதல் செய்தால்தான் சிறப்பாக இருக்கும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எந்த செயலும் செய்யாத இந்த திராவிட மாடல் அரசு இதிலும் ஜனநாயக ரீதியாக கருத்துக்களை கேட்டு தேவை இருப்பின் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று ஆன்மீகவாதிகள், ஆன்மீக பெரியோர்கள் துணையோடு இதற்கு தேவைப்பட்டால் மாற்றங்கள் கொண்டு வரப்படும். நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான். பக்தர்கள் அதிகமாக வருவார்கள் தைப்பூசத்தில். அதை மையப்படுத்தி தான் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 20 நாட்களுக்கு தினந்தோறும் 10,000 பேர்களுக்கென்று உணவினை முதலில் தைப்பூசத்திற்கு அறிவித்த அரசு இந்த அரசு. அதன் தொடர்ச்சியாக 10,000 என்று இருந்தது இந்த ஆண்டு 20,000 பக்தர்களுக்கு தினந்தோறும் உணவு என்று கிட்டத்தட்ட இந்த 20 நாட்களில் 4 லட்சம் பக்தர்களுக்கு உணவினை வழங்குகின்ற திட்டத்தையும் கொண்டு வந்த அரசு. பக்தர்கள் நலன் காக்கின்ற அரசு. பாதுகாப்பு அம்சம் என்பது மிக முக்கியம். இரவு நேரங்களில் இந்த ரோப்கார் பயணம் என்பது அதிக நேரத்திற்கு செயல்படுத்தவும் தயார். ஆனால் அதற்குண்டான இயந்திரங்களுடைய கொள்ளளவு, இயந்திரங்களுடைய தன்மை இவையெல்லாம் ஆய்வு செய்து பாதுகாப்பையும் உறுதி செய்த பிறகு நிருபர் அவர்கள் கேட்ட கோரிக்கை இன்னும் கூடுதல் நேரம் அனுமதிக்கப்படுகின்ற சூழல் இருந்தால் நிச்சயமாக ஆய்விற்கு பின் ஒரு நாளில் அறிவிக்கப்படும். அது ஏற்கனவே எந்தெந்த திருக்கோயில் என்னென்ன நடைமுறைகள் இருக்கின்றதோ அதில் நாம் புகுந்து எந்த விதமான மாற்றங்களை செய்ய விரும்பவில்லை. ஏற்கனவே இருக்கின்ற நடைமுறைகளே பின்பற்றப்படும். ஒரு சில திருக்கோயில் 12 மணிக்கு தரிசனத்தை துவக்குகிறார்கள். ஒரு சில திருக்கோயில் அதிகாலை 4 மணி 5 மணிக்கு தரிசனத்தை துவக்குகிறார்கள். ஆகவே அதில் நுழைய விரும்பவில்லை. ஏற்கனவே இருக்கின்ற நடைமுறைகளை பின்பற்றப்படும். முடிச்சிடும், ஒரு 2 நாளில் முடிச்சிடும். நல்ல செய்தியாக சொல்லிவிடுவோம். நல்ல விஷயம் இல்லை. அதான் சொல்கிறேனே, இந்த ஆட்சியை பொறுத்தளவில் ஆகம விதிகளையும் மீறாத ஒரு ஆட்சி, அதே நேரத்தில் தொன்று தொட்டு பழக்க வழக்கங்களையும் திடீரென்று உடைத்து விடக்கூடாது என்பதில் முழு கவனமோடு இருக்கின்ற ஆட்சி. தமிழ்ச் சான்றோர்கள், நம் முன்னோர்கள் உருவாக்கிய அந்த ஒரு சில வழிமுறைகளை எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று உடைத்து விடாமல் சூழலுக்கேற்றாற்போல் அனைவரையும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் எடுக்கின்ற முடிவுகள் அமையும். செல்போன் விவகாரத்திலும் ஜனவரி 2, 3ஆம் தேதிக்குள் நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்பட்டு அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்ற வரையில் அந்த முடிவு இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா போச்சு, எல்லாம் திருப்பி அதை நேற்றே சொன்னேன் தம்பி. அங்கே கூட்டணி இல்லைங்கிறதுனால அப்படி பண்ணுறாங்களா, இல்லை கூட்டத்தை பார்த்து பயப்படுறாங்களா அப்படின்னு டைமில்
இந்த கட்சி பயப்படுகின்ற கட்சியா இது? பயம் என்பதை அறியாத ஒரு இயக்கம் ஒன்றிய மண்ணிலே இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகமாகத்தான் இருக்க முடியும். உறுதிமிக்க தலைவர், எஃகு போன்ற மன உறுதி கொண்ட தலைவர் தலைமையிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சி இதற்கெல்லாமா பயப்படும்? மனிதாமானத்தோடு விஜயகாந்த் ஒரு நல்ல கலைஞர் அவர்கள் மீது மாறாத பற்று வைத்திருந்தவர். தளபதி அவர்கள் கூட அவருடைய மறைவிற்கு பிறகு அவர்கள் வைத்த கோரிக்கை அனைத்தையும் நிறைவேற்றி தந்தார். உதாரணத்திற்கு அரசினுடைய முழு மரியாதையை தந்தார். அவர் மீது கொண்டிருக்கின்ற பற்று, ஒரு சில சூழ்நிலைகளில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கின்றது. அனுமதிக்கப்பட்ட இடங்கள் என்று சென்னையில் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் எதற்கும் எந்த விதமான ஊனமும் குந்தமும் வந்துவிடாமல் அவர்களும் மகிழ்ச்சி அடைகின்ற வகையில் தான் நேற்றைக்கு அந்த பேரணி நடந்திருக்கின்றது. முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவுக்கு ஏற்ப அவர்கள் சார்பில் அவருடைய குரு பூஜையிலேயே அவர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து கலந்து கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்கிறோம். எங்களுக்கு மனமாச்சரியங்கள் இல்லை. மாண்புமிகு எங்களுடைய முதலமைச்சரை பொறுத்தளவில் அதிர்ந்து கூட பேசக்கூடாதவர், யாரையும் பழிவாங்க வேண்டும் என்று எண்ணம் கொள்ளாதவர், இன்னார் இனியவர் என்பதல்ல. உதாரணத்திற்கு ஒன்றை சொல்ல வேண்டுமென்றால், பாரதிய ஜனதாவிலே இருக்கின்ற மூத்த தலைவர் என்று சொல்லிக்கொண்ட எச் ராஜாவை போல் எங்கள் இயக்கத்தையும் எங்கள் தலைவரையும் விமர்சித்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. அவருடைய 60ஆம் ஆண்டு சசித்த பூஜைக்கு கூட எங்கள் முதல்வர் நேரடியாக சென்று வாழ்த்தினை தெரிவித்தார். அதுபோல் மன்னிப்போம் மறப்போம் என்ற கொள்கையுடையவர். அரசியலை கூட்டணிகள் லாப நஷ்ட கணக்குகளை பார்ப்பவர் அல்ல, மனிதாமானத்திற்கு சொந்தக்காரர். ஆகவே நேற்றைய நிகழ்வு முழு மனதோடு விஜயகாந்த் அவருடைய மறைவை, அவருடைய நினைவு நாளை திராவிட முன்னேற்ற கழகம் போற்றுவதால் தான் அவருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் புகழஞ்சலி செலுத்தினோம். நான் கூட அவருடைய புகழுக்கு மேலும் புகழ் சேர்க்கின்ற வகையில் கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றேன். இதை கடந்து செல்வோம், அரசியலாக்க வேண்டாம்.